ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளவுஸுக்கு வந்து நிப்பிள் பாயிண்ட் டு நிப்பிள் பாயிண்ட் அளவு வந்து நம்ம 2 மெத்தடில் கண்டுபிடிக்கலாம். எப்படின்னா, ஒன்று வந்து நம்ம உடம்புலேருந்து டைரெக்டாக எடுக்கிறது. அந்த உடம்புலேருந்து எடுக்கக்கூடிய அளவு நமக்கு தெரியலன்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம உடம்புல இருந்து எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். இப்போ நான் மேலே காமிக்கிற இமேஜில் எடுத்திருக்க மாதிரி தான் நம்ம உடம்புல வந்து எடுக்கணும். ஃபஸ்ட்டில் நமக்கு நிப்பிள் பாயிண்ட்டிலேருந்து இன்னொரு நிப்பிள் பாயிண்ட் வரை நமக்கு எவ்வளவு அளவு இருக்குதோ அந்த அளவை எடுத்து 2ஆக டிவைட் பண்ணி அந்த அளவை தான் நம்ம ப்ளவுஸில் வந்து மார்க் பண்ணணும். இப்போ அதோட டிஸ்டன்ஸ் வந்து 8ஆக இருக்குதுன்னா நம்ம அதை 2ஆக டிவைட் பண்ணும்போது 4 இன்ச்சு வரும். அந்த 4 இன்ச்சை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் நம்ம உடம்புல இருந்து எடுக்கும்போது நம்ம வந்து மார்க் பண்ணோம். இது நமக்கு உடம்புல இருந்து இந்த அளவு எனக்கு தெரியல, நான் எடுக்கலை அப்படின்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ப்ளவுஸோட முன்பக்கத்தில் ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் அளவு வந்து நம்ம மார்க் பண்ணணும். அந்த ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் அளவு வந்து நமக்கு உடம்புல இருந்து எடுக்க தெரியலைன்னா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கணும்னு நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டர் டு நிப்பிள் பாயிண்ட் அளவு மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு விட்டுக்கலாம். அந்த நிப்பிள் பாயிண்டோட அளவில் நம்ம இப்படி லைன் போட்டு விட்டுக்கலாம். லைன் போட்டதுக்கு அப்புறம் இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த பாயிண்ட்டு தான் அதோட சென்டர் பாயிண்ட். நம்ம நிப்பிள் பாயிண்டோட சென்டர் பாயிண்ட்டுன்னு எடுக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ளவுஸில் ஹூக் சைடு வந்து தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்கோங்க. விட்டுட்டு நம்ம வந்து இப்போது நான் நிப்பிள் பாயிண்ட் டு நிப்பிள் பாயிண்ட் அளவு 8 எடுத்து அதை 2ஆக டிவைட் பண்ணி 4 இன்ச்சு வந்திருக்கலாம். அந்த 4 இன்ச்சை இந்த 1/2 இன்ச்சுக்கு அந்த ஹூக் சைடு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம்ல அதுக்கு அப்புறம் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணும்போது அந்த 4 இன்ச்சு நமக்கு எதில் வருதோ அதுதான் நமக்கு கரெக்டான நிப்பிள் பாயிண்ட்டோட சென்டர் பாயிண்ட்டு. இல்லாமல் நம்ம ஷோல்டர்லேருந்து கீழே மார்க் பண்ணக்கூடிய அளவு கிடையாது. நம்ம இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து நிப்பிள் பாயிண்ட் அளவு மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க. விட்டுட்டு ஹூக் சைடு ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த 1/2 இன்ச்லேருந்து நம்ம நிப்பிள் பாயிண்ட் டு நிப்பிள் பாயிண்ட்டு எவ்வளோ கிடச்சிருக்கோ அதை 2ஆக டிவைட் பண்ணி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அதில் கிடைக்கக்கூடிய சென்டர் பாயிண்ட் தான் நமக்கு நிப்பிள் பாயிண்ட்டோட சென்டர் பாயிண்ட்டு. அந்த சென்டர் பாயிண்ட்டை சுற்றி தான் நம்ம டாட்டோட மெயின் டாட்டு, ஹுக் சைட் டாட்டு, ஆம்ஹோல் சைட் டாட்டு மார்க் பண்ணணும். இப்போ இது வந்து நமக்கு உடம்புல இருந்து நம்ம எடுக்கலை அப்படின்னா நமக்கு இந்த அளவை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. மார்பு சுற்றளவு டிவைட் பை 10 போட்டுக்கோங்க. மார்பு சுற்றளவுனா அப்பர் செஸ்ட் டிவைட் பை 10. அப்பர் செஸ்ட் நான் 36 போட்டிருக்கேன். அதை 10ஆக டிவைட் பண்ணும்போது எனக்கு 3.6 கிடைக்குது. அந்த 3.6 வந்து நம்ம இந்த ஹூக் சைடு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம்ல அதுக்கு அப்புறம்ல இருந்து நீங்கள் அந்த நிப்பிள் பாயிண்ட்டோட லைனில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எதில் வருதோ அந்த அளவு தான் நமக்கு வந்து நிப்பிள் பாயிண்ட்டோட சென்டர் பாயிண்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி 2 மெத்தட்லையுமே நம்ம மார்க் பண்ணலாம். ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ணும்போது நமக்கு 90% கரெக்டாக வரும். உடம்புல இருந்து எடுத்தால் நமக்கு 100% கரெக்டாக வரும். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். என்னோட ஐடியா ஃபாலோ